ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டிக் மான்வாவோட சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. இன்னைக்கு தான் உன்னோட லைஃப்லேயே முதல் முறையாக அஃபிஷியலாக ரேங்க்டு மேட்சஸ், அதாவது ஒரு டீம் பேட்டில் டோர்னமெண்ட். எல்லாருமே இதுக்கு தயாரா? இது கேட்டோன்னே எல்லாருமே கத்துறாங்க, சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு. அங்கே ஒரு பேர் தான் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டே குத்துன்னு இருக்கு. அதோட பேரு போபேரா. நான் தான் உங்களோட ஹோஸ்ட். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாருமே ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரிங்ஸை உங்களுக்காக செட்டப் பண்ணிட்டோம். டோட்டலா 1 லட்சம் டீம் வந்திருக்கு. அதுல ஃபைனலுக்கு வெறுமா 32 டீம் ஒண்டி தான் போக போகுது. ஸோ என்ன, எல்லாருமே தயாரா? அந்த 32 டீம் அது யாருன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் அங்க டோர்னமெண்ட்டுக்கு நிறைய ஆளுங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அங்க டெங்குன்னு ஒரு ஆளும் வரான். அவனுக்குன்னு ஒரு டீமும் இருக்கு. இவன் சொல்ல போனா ஒரு யூடியூபர் தான். அவனோட ஆர்மரும் அவ்வளோ அற்புதமா இருக்குமா. அதோட விலை ஒண்டி கிட்டத்தட்ட 10 பில்லியனா. நஞ்சமா தான் இந்த டோர்னமெண்ட். இதனால என்னோட பிளான் வந்து பக்கவா போகும். இதை வச்சு நல்ல வீடியோவை ஷூட் பண்ண முடியும். நம்ம டெங்கு இருக்கால, இவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இவனோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட 4 பேர் இருக்காங்களே, அவங்களாம் சின்ன யூடியூபர் தான். அந்த பொண்ணுக்கு என்னன்னா டெங்கு கூட இருந்து இவளும் ரொம்ப பாப்புலரா ஆகணும்னு பாக்குறா. இதே மாதிரி இன்னொரு 2 யூடியூபர் இருக்காங்க. இவங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கணும்னா போக எபிசோடு போகும்போதே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அந்த போற வழியில அந்த பேரம் வந்து, ஹேய் நான் வந்து உண்மையானவன் இல்ல, நான் ஒரு க்ளோன் தான், உங்க எல்லாரையும் கைட் பண்ணுன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கேன். என்னோட பாடி இன்னமும் மெயின் ஏரியால தான் இருக்கு. உங்களை மாதிரி நிறைய பேரை கைட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலையே. இப்போ உங்கள யாராச்சும் ஒருத்தங்க பேட்டில் இடணும். ஸோ அதனால யாரு பேட்டிலுக்கு போறா? இதுக்கு நம்ம சோயின்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் அங்க பேட்டிலுக்கு போக வேண்டியது. ஆனா அந்த பொண்ணுக்கு பதிலா அங்க டெங்கு முன்னாடி போறான். நான் வந்து பேட்டிலுக்கு போறேன். அடே டெங்கு வந்து ரொம்ப பவரான ஆளு, அதுக்கும் மேல உனக்கு லெவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு. நீ வந்து போறது சரிதானா? ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல கேப்டனுக்கும் சண்டை நடக்கும். அப்போ வந்து நீ போகலாம்ல. நான் டெங்குக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுதான் எல்லாருமே ஆடியன்ஸ் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. அதை அப்லோட் பண்ணாலே போதும், வியூஸ் அப்படியே ராக்கெட் மாதிரி மேல போகும். இப்படி ஆளு யோசிச்சுக்கினே வருவானா. ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவனோட ஆப்பனண்ட் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ பீஸ் தான். பீஸுக்கும் அதுதான் ஆர்வத்தை அடக்க முடியல. அதனால ஃபர்ஸ்டே நான் இறங்குறேன்னு வந்துட்டான். பீஸ் அவன் குறைச்சுதான் இடப்படுவான். ஆனா அடுத்த செகண்டே ஒரே ஒரு அடிதான் அடிப்பானா. அதுக்கே அந்த இடம் சதுரி போகுது. இதனால அங்க பீஸ் தான் ஜெயிக்கிறான். ரெண்டாவதான் நம்ம பேரோட மேட்ச். பேரோ, நான் சொல்லி தந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல, அதை வச்சு நீ பக்காவா ஜெயிக்கணும். என்ன? கண்டிப்பா பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். வேற ஒரு வாரமா தான் நம்ம யூரஸ் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அது அங்க நிறையவே கத்துக்கும். அந்த ட்ரைனிங்ல இன்னமும் க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னமும் அவேக்கனிங்ல தான் அது இருக்கு. தினம் இவங்க வந்து யோசிப்பாங்களா? ஆனா ஆப்போனன்ட்ல இருக்கிற அந்த சோய் அவங்களோட ஆளுங்களுக்கு நம்ம பீஸை பார்த்தோன்னே தெரிஞ்சது இந்த மாதிரி தான் மத்தவங்களும் இருப்பாங்கன்னு. இதனால அவங்க தோத்துட்டேன்னு தன்னால ஒத்துக்கிறாங்க. எப்பா சாமி, உங்க கூட எல்லாம் நாங்க போட்டி போட விரும்பல, என்ன நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பாத்தீங்களா, இங்க டெங்கோட டீம் மொத்தமா வெளில போகுது. இதே மாதிரி பீஸோட டீமும் மேல போகுது. நீங்க வந்து இதுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட இன்னமும் ஏகப்பட்ட மேட்சஸ் இன்னமும் நடக்கும். அங்க போற வழியில நம்ம லூனா பீஸ் எல்லாருமே பேசிக்கினே போறாங்க. அங்க லூனாவை சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா நிறைய பேரை அவங்க ஃபில்டர் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். அதுலயும் 50ல இருந்து 30 டீம் கிட்டத்தட்ட வேற ஒரு கிராஸ் டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை அவங்க ஃபில்டர் பண்ணும். அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 11ல இருந்து 12 மேட்ச் ஆச்சு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இது கிட்டத்தட்ட 2 நாளைக்கு போகும். இப்படி இவங்க பேசிக்கினே போகும்போது அங்க ஒரே சத்தமா இருக்கு. வாங்க எல்லாருமே, அங்க ஒரு மேட்ச் பயங்கரமா போகுது, அதை நம்ம பார்க்கணும். அதை போய் பாக்குறாங்களா? அது நம்ம ஸ்டார்லெட்டோட மேட்ச் தான். ஸ்டார் அங்க பயங்கரமா ஜெயிச்சிருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அட ஸ்டிக் மேனு, நீங்களா? வாங்க அங்க வந்து ஃபைனலா ஜெயிச்சிட்டு வந்தீமா? ஆமா ஸ்டார், நீ வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட போல. ஆமா, இல்லையா பின்ன நாங்களும் முன்னேறி போயினே இருக்கோம். நியூ கான்டினென்ட்ல எனக்கு ஒரு வெப்பனும் கச்சது. இதுதான் கோ டு த ஹெல் டெஸ்ட்ராயர். இதை வச்சு யாரை வேணாலும் தோக்கடிக்க முடியும். அட என்ன பேர் அது? அதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி நீங்க 2 பேர் இருக்கீங்க. பின்னாடி அந்த பொண்ணு யாரு? ஓ இவளும் ஒரு டிராகன் தான். இவதான் ஃபைனல் டிராகன். இவ கலாடியோ. ஒரு ஈகோ வெப்பனா மாறிட்டா. வெப்பன்னா அதாவது என்னோட கேப்பா இருக்கா இப்போ. சரி அது ஓகே. லவ் எல்லாம் இங்க லவ் காணுமே. லவ் வந்து இப்போ இங்க இல்ல, கண்டிப்பா வந்துருவா, கவலைப்படாத. என்ன சொல்றீங்க? அவ எங்க போனா? எதுவுமே உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன லவ் நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவ ரொம்ப டோர்னமெண்ட்டுக்காக எக்ஸைட்டடா இருந்தா. அவ இங்க வரலனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், கூடிய சீக்கிரத்துல வந்துருவா. அதே மாதிரி மேட்ச்னு வந்துட்டாலும் பேரோ நானு லூனா இருக்கும். 3 பேரும் எப்படியோ ஜெயிச்சிருவோம். அப்படி பேரோ தோத்தாலும் நானு லூனாலாம் ஜெயிச்சு அதை ஈவன் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் லவ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஆனா லவ்வை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்ல அவ மீட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஈஸியான டார்கெட் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அவ கண்டிப்பா வருவா. அவ மேல வெறுமா நம்பிக்கையை வை. இந்த சைடு லவ் காட்டுறாங்க. அவளுக்கு இன்னமும் அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாட்டிமா இறந்து போயிட்டாங்களே, அங்க ஒரு சமாதி மாதிரி கிரியேட் பண்ணி ப்ரே பண்றா.
பாட்டிமா நீங்க வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து கண்டிப்பா பீஸை மத்தவங்க எல்லாரையுமே நான் இங்க கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் அண்ட் பீஸா இங்கே இருங்க. கண்டிப்பா நான் வந்து பீஸை கூட இங்க வரதான் போறேன். டெத் நம்ம வந்து போகலாம். கண்டிப்பா மாஸ்டர் நம்ம போகலாம். அப்புறம் அவங்க ஹியூமனோட ரிலேட்டுக்கு வராங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, வார்னிங் ஷோ ஆகி நம்ம லவ்வோட டீமன் காட் மோடு அது டீஆக்டிவேட் ஆயிடுது. என்ன ஆச்சு சடனா இதுக்கு இது டீஆக்டிவேட் ஆகுது இல்லையா? பின்ன அது ஏன் நடந்திருக்குன்னா உன்னோட டீமன் பவர் அது இப்போ முழுமையா யூஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆகுது. அட மதர் நீங்களா? ஆமா லவ், இந்த மாதிரி உன்னை சந்திச்சதுல ரொம்பவும் சந்தோஷம். இந்த மதரை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இதுதான் இந்த குரோனோ லைஃபோட ஒரு மெயின் கம்ப்யூட்டரா இருக்கு, அதனால தான் இதை மதர்ன்னு கூப்பிடுறாங்க. ஹே லவ், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ண தெரியுமா, யாராச்சும் ஒருத்தங்க டீமன் கார்டா மாறுவாங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன், நீ தான் ஃபர்ஸ்ட் டீமன் கார்டா இப்போ மாறி இருக்க. உனக்கு இப்போ ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம், நம்ம லூனா மாதிரி எதுக்கு உன்னால இதை மெயின்டைன் பண்ண முடியல, எதுக்கு அது டக்குன்னு டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னு. ஆனா லூனா அப்படி இல்ல, எல்லா டைமாலையும் அவளால மெயின்டைன் பண்ண முடியுது. அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. நிறையவே டிவினிட்டி இருக்கு. லைஃப், டிஸ்ட்ரக்ஷனு, டீமனு, கியாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது போயினே இருக்கும். உன்னால ஏன் மெயின்டைன் பண்ண முடியலன்னா, ஏன்னா ஒன்னும் ஒரு எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கியாஸுக்கு எப்படி அவனால ஓரளவுக்கு மேல மெயின்டைன் பண்ண முடியாது, அதே மாதிரி தான் உந்தோம். நல்ல வேலை ஏதோ ஒன்று அதை மெயின்டைன் பண்ண முடியலையே, இல்லைன்னா அவ்வளோதான். அந்த ஃபார்மை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி தோணும். அந்த பாட்டிமாவை பற்றி நான் யோசிச்சுக்கினே இருப்பேன். நல்ல வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே. ஆனால் எனக்கு புரியாத விஷயம், டீமன் கிங் ஜெனசிஸ் அவங்கள நினச்சி நீ எதுக்கு இந்த அளவுக்கு கவலைப்படுற? அவங்கள நீ மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அப்போனா உங்களால மீட் பண்ண வைக்க முடியுமா? கண்டிப்பா. இன்னும் நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்லுங்க, என்ன நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க? அவங்க வந்து ஒரு சாதாரணமான எம்பிசி தான், வெறுமா ப்ரோக்ராமிங், கோடிங் இந்த மாதிரி விஷயம் தான். அவங்க மேல எதுக்கு உனக்கு இந்த அளவுக்கு எமோஷன் இருக்கு? ஏன்னா அவங்க ரியலா ஒரு பர்சன் கூட இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அவங்கள மீட் பண்ணோம். நீங்க ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல. இல்ல நான் பொய்யெல்லாம் சொல்ல, கண்டிப்பா அவங்க மீட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா லவ், இப்போ வந்து நீ என்ன பண்ணு, பீஸை போய் மீட் பண்ணு. அந்த பில்கிரிம் மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க என்னென்ன பேசினாங்கன்னு இதுக்கப்புறம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த சைடு ஒரு டீம் தான், அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. நான் அவங்களோட டீம்ல எல்லாருமே பங்கமான ஆளுங்களா இருக்காங்க. முக்கியமா நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், இதுக்கு முன்னாடி நம்ம வில்லன்ஸா பார்த்தோம்ல, அந்த ஹீரோக்கனு, அந்த வாரியரு, அடுத்தது இன்னும் பின்னாடி இன்னொருத்தன், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களோட டீம் என்னென்ன பிரச்சனை பண்ண போதும். இவங்களோட டீம் பேரு ஆஃப்டர் இலமா. சோ பார்க்கலாம் இந்த டீமால அங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு. சோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.